50 சென்டிமீட்டர் மழை, 50 சென்டிமீட்டர் 6:30 மணிக்கு தொடங்குது, 9:30 மணிக்குள்ள மூழ்கிடுச்சு. நான் உடனே ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் கால் பண்ணேன், முக்கியமான ஆஃபீஸருக்கெல்லாம். சார் இப்போ வந்து மழை பயங்கரமா பெய்ய போகுது, சீக்கிரமா ஏதாவது முன்னெச்சரிக்கை. எப்போ பெய்ய போகுதுன்னா இன்னும் 2-3 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் பெய்யணும் போல இருக்கு சார் அப்படின்னு. அப்போ என்ன செய்யறது, நம்ம எப்படி முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும், இவ்வளவு வேகத்துல இவ்வளவு வேகமா நம்ம எப்படி முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும் அப்படின்னாங்க. மணல் மேட்டு கூட வர, மணல் மேட்டுல கூட பெய்யல. எல்லா மழையும் அந்த தரங்கம்பாடிக்கும் கடலூர் மாவட்டத்தோட அந்த பிச்சாவரம் பரங்கிப்பேட்டைக்கு இடைப்பட்ட பகுதியிலேயே பெய்து. சீர்காழி, மயிலாடுதுறை, அந்த திருநகரி, அந்த திருக்கடையூர், இந்த பழையாறு, பெருந்தோட்டம், அந்த திருமுல்லை வாசல், இந்த பகுதியில் மட்டுமே கொட்டி கடன்னு எல்லா வீடும் மூழ்கிடுச்சுங்க. வீடு கூரை வரைக்கும் சில இடத்துல மூழ்கி அவ்வளோ 50 சென்டிமீட்டர் என்ன ஆகுறது, ஒரு குறிப்பிட்ட அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பயங்கரமா ஏற்படுது. இது ஏன் அந்த இடத்துல பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காற்று சுழற்சி இருந்துச்சு. கடல்ல உள்ள நீரை ஒரு சாதாரண காற்று சுழற்சிங்க. சென்னைக்கு 2015 வெள்ளம் கொடுத்தது புயல் கிடையாது, ஒரு சாதாரண காற்று சுழற்சி. தென் மாவட்டங்கள்ல கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 100 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்துச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், அதுவும் ஒரு சாதாரண காற்று சுழற்சி. இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்சதும் ஒரு சாதாரண காற்று சுழற்சி. காற்று சுழற்சியே இப்படி மழை பெய்யுதுன்னா, இலங்கை போன்ற ஒரு பெரும்புயல் வந்திருந்தா நம்ம நாடெல்லாம் என்ன ஆயிருக்கும் பாருங்க. இன்னும் அவங்களோட வெளியே சொல்ல முடியல. இலங்கையோட வரைபடத்திலேயே மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மலையோட உயரம் மாறி இருக்குது, மலையோட ஷேப் மாறி இருக்குது. புதுசா கூகுள் மேப் வரைஞ்சிட்டு இருக்காங்க, இலங்கையோட புதிய வரைபடத்தை வெளியிடுறதுக்கு வரைஞ்சிட்டு இருக்காங்க. அது அந்த அளவுக்கு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. இது நான் உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், இதையும் நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. அது ஏன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழைப்பொழிவு கொடுத்தது காரைக்கால்கிட்ட ஒரு காற்று சுழற்சி இருந்துச்சு. சுழன்று ரொம்ப தூரத்துல இருந்து எங்க இருந்து ஒரு அதாவது வானிலை ஆய்வு நிறைய கணிப்பதற்கு தவறது காரணம் என்னன்னா, ஒரு புயல் உருவானதுன்னா அதுக்கு காத்து எங்க இருந்து எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இமயமலையில இருந்து எடுத்துன்னா மழையே பெய்யாது, வெறும் குளிர் மட்டும் தான் கொடுக்கும். இப்ப 2 நாள் இருந்துச்சு மேகம் உண்டோ இந்த மாதிரி தான் கொடுக்கும். அந்தமான் பகுதி, அந்த மலேசியா மற்றும் சிங்கப்பூர், அந்தமான், அது தாய்லாந்து வளைகுடா வழியா எடுத்துச்சுன்னா ஓரளவு ஒரு மழை பொழிவை கொடுக்கும், நிறைய மழை பொழிவை கொடுக்கும். ஆஸ்திரேலியா பகுதியில் இருந்தும், மடகாஸ்கர் பகுதியிலிருந்து இப்ப சூரியன் குத்துறதுக்கு தெற்கு இருக்க அதிகமான கடல் வெப்பமான பகுதி, அங்கிருந்து காற்று வந்துச்சுன்னா நிறைய நீராவி அள்ளி கொண்டு வந்து ஏற்றும். மயிலாடுதுறைகிட்ட அந்த காரைக்கால்கிட்ட இருந்த அந்த காற்று சுழற்சிக்கு வந்த காற்று வேறு எங்கிருந்தும் வரவே இல்லை, ஆஸ்திரேலியாவில இருந்து வந்துச்சு. ஆஸ்திரேலியால இருந்து மடகாஸ்கர் போய் டேன் ஆகி அப்படியே போய் இந்த பக்கம் சோமாலியா போய் டேன் ஆகி இலங்கை வந்து மேல வந்து அப்படியே ஏறுது. அவ்வளவு நீராவியும் கொண்டு வந்து ஏற்றுது. இதை ஏத்துறது அப்படியே குடி வெப்ப நீராவி. நம்ம இட்லி வைக்கும் போது வருதுல நீராவி, குக்கர்ல விசில் வருது இல்ல, அந்த நீராவி வர்றது வந்து மேல ஏறுது. இமயமலையிலிருந்து இந்த காற்று சுழற்சியும் காத்தை எடுக்குது. அது வழித்தடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்து வழியா போய் சுத்திட்டு கொல்கட்டா வழியா, விசாகப்பட்டினம் வழியா, விஜயவாடா வழியா, நெல்லூர் வழியா, சென்னை வழியா வருது. ஒட்டையே வருது, கடல் ஒட்டியே வருது, கடலுக்குள்ள இறங்காம நேரா அது புதுச்சேரி தாண்டி கடலூர் வருது, ஒட்டியே வருது. கடலூர் ஒட்டி இதுல கரெக்டா அந்த பரங்கிப்பேட்டை வர்றதுக்கு இது வந்து சேருவதற்கும் இது வந்து கரையில ஏற்றுறதுக்கும் உடனடியாக நீரா தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கு. தொடர்ந்து மேக உற்பத்திக்கு சாதகமா இருந்துச்சு, அப்படியே கொட்டியது. அதுவே எல்லாவற்றிற்கும் காரணம் கடல் வெப்பமானதுதான். கடல் வெப்பமானதுக்கு காரணமும் அதிகமான கார்பன் தான், ஓசோன் ஓட்டை தான். இப்ப பாருங்க, நீங்க நல்லா பாருங்க, நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. நான் மெடிக்கல் ஷாப்ல சும்மா பேசிட்டே இருப்பேன். வர்றவங்க முழுது வெறும் அரிப்பு நோய்க்கு தான் மருந்து கேட்கிறாங்க. உண்மையிலேங்க வேற எங்கேயும் மர்ம இடத்துல அரிப்பு கிடையாது, மேல முழுக்க அரிக்குது. தலையில அரிக்குதுங்கிறாங்க, கையில அரிக்குதுங்கிறாங்க, எங்க பார்த்தாலும் அரிப்பு. ஒரு அடிபட்ட காயம் வந்ததுன்னா அது அரிப்பா மாறிடுது, சும்மாவே அரிப்பா இருக்கு. இதுல என்ன காரணம்? ஓசோன் ஓட்டையாயிருச்சு. நம்ம அறிவியல் முன்னேற்றம் சொல்லி ராக்கெட்டை விடுறோம். ஓசோன் O3 அந்த 3 அடுக்கு ஆக்சிஜனை, அந்த படலத்தை ராக்கெட் விட்டு நேரடியாக ஓட்ட போடுறோங்க. ஓட்டை எவ்வளவு எளிதாவது பாருங்க. கட்டி கொண்டு போற புகை அப்படியே ஓட்டையாவது. நம்ம சொல்ற மாதிரி நீ அவளை தேடுறோம்னு சொல்ற மாதிரி பாட்டு பாட வேண்டியதுதான். அங்க போய் நேரடியா ஓட்ட போடுது. ஓட்டை என்ன ஆகும்? அதுதான் வடிகட்டி. சூரிய ஒளி இருக்கக்கூடிய அகச்சிவப்பு புறவுதா கதிர வடிகட்டக்கூடிய வடிகட்டி ஓசோன், அது ஓட்டை நேரடியா வருது, வந்து நம்ம உடம்புல படுது, எல்லா பிரச்சனையும் ஏற்படுது. முடி கொட்டுறதுல இருந்து உங்களுக்கு நம்முடைய தோல் அரிப்புல இருந்து எல்லா பிரச்சனையும் ஏற்படுது. நான் நின்று பார்த்துட்டே இருக்கேன். நான் வர்ற பேர்ல ஒரு 2 பேராவது அரிப்புக்கு தான் ஆயின்மெண்ட் கேட்கறாங்க, மாத்திரை கேட்கறாங்க. நீங்க எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கேளுங்க. இது இப்படியே போனுச்சுன்னா நம்முடைய தோல் நோய், எல்லா நோயும் வந்துடும் எதிர்காலத்துல. இதுக்கெல்லாம் காரணம் ஓசோன் ஓட்டை, பூமி வெப்பமானது, கார்பன் உமிழ்றது.